Hi guys, welcome to our channel. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் 2ல இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நேற்று எபிசோடில் கதிர் ராஜி லவ் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜி மீனாவுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனாங்க. மீனா ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கோமதி ராஜியும் கதிரும் இவ்வளோ அழகாக அவங்க நேரத்தை செலவிடுவதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கோமதி சொல்கிற விஷயம் தங்கமயிலுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மீனா தங்கமயிலுக்கு சந்தேகம் வந்துடுச்சின்னு தெரிஞ்சு மீனா அந்த விஷயத்தை மறுக்கிறா. கோமதி மீனா பண்ண விஷயம் பொய்ன்னு ஒரு நாள் பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. மீனா கோமதி கதிர் ராஜி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. தங்கமயில் சர்டிஃபிகேட் பற்றி பதட்டமாக அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்குள்ளே பாண்டியன் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்காக ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. தங்கமயில் பாண்டியன் பேசுகிறத பார்த்து அந்த விஷயத்தில் இருந்து எப்படின்னா தப்பிச்சுக்கலாம்னு சர்டிஃபிகேட் எல்லாம் கிடச்சிருச்சின்னு சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரும் மயிலுக்கு டீச்சர் வேலைக்கு போகிறதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் தங்கமயிலை இனிமேல் நீ வேலைக்கு போக வேணாம், பழனி கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போன்னு சொல்கிறார். எப்படியோ இந்த விஷயம் தங்கமயிலுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. ஒரு நாள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் தங்கமயிலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எபிசோட் முடிவில் ராஜியும் கதிரும் வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. காரில் வந்த கஸ்டமர் கதிர் எப்பவும் உம்முன்னு இருப்பார். இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொல்கிறத கேட்டு ராஜியும் கதிரும் வெக்கப்படுறாங்க. ராஜிக்கும் கதிருக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வருது. அவங்க காதலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ராஜி கதிர் அவங்க 2 பேர் காதலை எப்போ சொல்லிக்க போகிறாங்கன்னு நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு அடுத்த எபிசோட் பற்றி பேசிக்கலாம். பாய்.